அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆந்திர மாநிலம் ஆனந்தபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள மூரடி அனுமன் கோவில் பற்றி தெரிந்து கொள்வோம். ஆந்திர மாநிலம் ஆனந்தபுரம் மாவட்டத்தில் மட்டும் பல அனுமன்கள் வியாசராஜரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அதில் 3 சிறப்புமிக்க ஆலயங்கள் பக்தர்களின் ஆன்மீக ஸ்தலமாக திகழ்கின்றன. அவை காசாபுரம், நேமக்கல்லு, மூரடி. இந்த 3 அனுமன் கோவில்களையும் பக்தர்கள் ஒரே நாளில் தரிசனம் செய்யலாம். இந்த 3 ஆலயங்களும் விஜயநகர கால கோவில் வடிவமாக காணப்படுகிறது. மூரடி என்ற சொல்லுக்கு கன்னடத்தில் 3 அடிகள் என்று பொருளாகும். மகான் ஸ்ரீ வியாசராஜர் 3 அடியில் இங்கு வந்து இந்த இடத்தை புனிதமாக்கினார் எனும் புராண கதை உண்டு. ஆகையால் இந்த அனுமனுக்கு மூரடி அனுமன் என்கின்ற பெயர் வந்தது. மேலும் கிருஷ்ணதேவராயர் காலத்திலேயே வியாசராஜர் மூரடி முக்கிய பிராணனை பிரதிஷ்டை செய்துள்ளார் என்கிறது வரலாற்று ஆய்வுகள். ஆக 500 ஆண்டிற்கும் மேலான அனுமன் கோவிலாகும். மூரடி முக்கிய பிராணனன் கோயிலை அடைந்ததும் 5 கலசங்களைக் கொண்ட சிறிய கோபுரம் நம்மை வரவேற்கிறது. அந்த கோபுரத்தை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆம், கோபுரத்தில் சுமார் 6 அடி உயரத்தில் கம்பீரமாக விற்றிருக்கும் அனுமனும் அவரின் தோள்களில் ஒரு புறம் ராமரும் மறுபுறம் லக்ஷ்மணரும் அமர்ந்திருக்கும் அற்புதமான காட்சி நம்மை மெய்மறக்கச் செய்கிறது. உள்ளே சென்றதும் இடது புறத்தில் ராமர் கோவில் மிக அழகாக தோற்றம் கொண்டதாக இருக்கிறது. அவரை தரிசித்துவிட்டு மூரடி முக்கிய பிராணனை தரிசிக்க உள்ளே சென்றால் அலங்காரங்கள் செய்யப்பட்டு மிக அற்புதமாக காட்சியளிக்கிறார். அனுமன் இடத்தில் உண்மையான பக்தி இருந்தால் மட்டும் போதும், அவர் நம்மை காப்பாற்றுவார். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான். நன்றி. வாழ்க வளமுடன்.